வணக்கம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் எடுத்துக்க வேண்டிய ஒரு ஆரோக்கியமான இட்லி தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்லி அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக வெள்ளை அரிசியில் உளுந்து சேர்த்து செய்யக்கூடிய பழக்கம் தான் இன்றைக்கி நிறைய இடங்கள்ல இருக்குது. இப்போ வெள்ளை அரிசி அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் மாவுச்சத்து நிறைந்த ஒரு பொருள்னு தெரியும். அதில் எந்த விதமான பெரிய சத்துக்களும் கிடையாது. அதுவே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இட்லியை நம்ம கொடுக்கும் பொழுது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சீக்கிரமாக ஒரு சோர்வு வராது, நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். இந்த மாதிரியான இட்லி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுக்கும் பொழுது ஆரோக்கியமும் மேம்படும். சரி, என்ன இட்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுசோளத்தில் செய்யக்கூடிய இட்லி தான். இப்போ சிறுசோளம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது நம்மளுடைய சிறுதானிய வகைகளில் ஒன்று. இது மக்காச்சோளம் வகையில் வராது. இந்த சிறுசோளத்துலேயும் பல வகைகள் இருக்குது. அதெல்லாம் வேற ஒரு வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சிறுசோளம், சிறுதானிய வகைகளில் வரக்கூடிய ஒரு சிறுசோளம். இந்த சிறுசோளம் ஒரு 4 கப் எடுத்துக்கிறேன் நான். இந்த சிறுசோளம் பார்த்தோன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடியது. அதனால இது கொஞ்சம் ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இதை நம்ம இட்லிக்கு ஊற வைக்கணும். இப்போ இந்த சிறுசோளத்தில் என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புரதச்சத்து, நார்ச்சத்துக்கள் மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து, சுண்ணாம்பு சத்து, வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு பலவிதமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால ரத்த சோகை இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகளை அடிக்கடி சேர்த்துட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும். வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சிறுசோளம் சார்ந்த உணவுகளை அடிக்கடி கொடுக்கும் பொழுது பற்கள் ஆரோக்கியமாகும், எலும்புகள் பலப்படும். பெரியவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், சுண்ணாம்பு சத்து குறைபாடு இதெல்லாமே போகும். அதுலயும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உடல் எடை குறையும். நார்ச்சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவு, மலச்சிக்கல் தீரும். நீரிழிவு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவு குறையும். ஜீரண மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதையும் போக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு உணவு இது. இதயத்தை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு இது. புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவு அப்படின்றனால முடி உதிர்தலை தடுக்கும், ஆரோக்கியமான சருமத்தையும் பெற முடியும். ஏற்கனவே நம்ம சிறுசோளம் ஊற வச்சிருக்கோம். இப்போ அடுத்ததான் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். அதாவது உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கருப்பு உளுந்துலேயும் அதிகமான புரதச்சத்துக்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, முதுகு வலி, உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் எல்லாத்தையுமே போக்கக்கூடியதாகவும் இந்த கருப்பு உளுந்து இருக்கு. அதனால இதையும் தொடர்ந்து உணவோட சேர்த்துக்கும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் புத்துணர்வும் கிடைக்கும். இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன் இந்த 1 கப் கருப்பு உளுந்தையும் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்மளுடைய சிறுசோளத்தையும் உளுந்தையும் தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம எப்பயும் இட்லிக்கு எப்படி மாவு கரைப்போமோ அதே மாதிரி மாவு நல்லா கரைச்சி நம்ம மூடி வச்சிட வேண்டியதுதான். ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா நமக்கு இட்லிக்கு தேவையான பக்குவத்தில் மாவு புளிச்சு தயாராக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி இட்லி ஊற்றி எடுத்தோம்னா நமக்கு சிறுசோள இட்லி தயார். இந்த சிறுசோள இட்லி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியமான ரொம்ப எளிமையான காலை மாலை உணவு இந்த சிறுசோள இட்லி. இதுக்கு எல்லா வகையான சட்னி, சாம்பார், குருமான்னு எது வேணாலும் இதோட சேர்த்து சாப்பிடலாம். நல்ல ஒரு சுவையான அதே சமயம் ஆரோக்கியம் நிறைந்த இட்லி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.